ஒளிபரப்ப உதவுபவர்கள் திருமதி நம்பிக்கை மேரி குடும்பத்தினர், மதுரை. திரு C.A. மரிய ஜோசப் இவரின் ஆன்ம இளைப்பாற்றுக்காக வேண்டி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு நிறைந்த பக்தர்களே, இன்றைய நாளிலே நம்முடைய திரு அவையானது புனித ஸ்கொலாஸ்டிகா பெண் துறவியினுடைய நினைவினை சிறப்பித்து கொண்டாடுகிறது. 4ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒரு புனிதையாக அவருடைய சகோதரர் யாரென்றால் புனித ஆசீர்வாதப்பர். இவர்கள் இருவரும் துறவு மடங்களை ஆரம்பித்தார்கள். அது மட்டுமல்ல, இவர்களுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமாக எல்லா சொத்துக்களையும் உடைமைகளையும் கடவுளுக்காக கொடுத்து, ஏழைகளுக்காக கொடுத்து இறைவனை பின்பற்றினார்கள். இறுதி வரையிலும் சகோதர சகோதரி அன்போடு வாழ்ந்தவர்களாக இவர்கள் இருந்தார்கள். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த புனிதர்களுக்கு இறைவனிடமிருந்த அதே அன்பு, பாசம், அதே நேரத்திலே இறை மக்கள் மீது இருந்த அன்பை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் வழியாக வெளிப்படுத்தினார்கள். நாமும் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி என்றுமே இறைவன் மீது அன்பு செலுத்தி, அதே நேரத்திலே குடும்பத்திலும் என்றுமே நாம் அன்போடு வாழ சிறப்பாக இந்த திருப்பலியிலே நாம் வேண்டி மன்றாடுவோம். திருப்பலியை நாம் தகுந்த முறையிலே ஒப்புக்கொடுக்க நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனிதமிக்க ஆரோக்கிய அன்னையின் மாட்சிக்குரிய நினைவை கொண்டாடுகின்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரது பரிந்துரையால் நாங்கள் உமது அருளின் நிறைவிலிருந்து பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றே பிளரைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். யெரோபெயாம் 2 பெண் கன்றுக்குட்டிகளை செய்தான். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வசனங்கள் 26 முதல் 32 வரை மற்றும் அதிகாரம் 13, இறை வசனங்கள் 33 முதல் 34 வரை. அந்நாட்களில் இப்போதுள்ள நிலை நீடித்தால் அரசு தாவீதின் வீட்டுக்கே திரும்பி சென்றுவிடும். ஏனெனில் இம்மக்கள் எருசலேமில் உள்ள ஆண்டவரின் இல்லத்தில் பலி செலுத்த இனிமேலும் போவார்களே. ஆனால் அவர்களது உள்ளம் யூதாவின் அரசன் ரெகொபெயாம் என்ற தங்கள் தலைவனை நாடும்.
என்னை கொலை செய்துவிட்டு யூதாவின் அரசன் ரெக்கபெயாம் பக்கம் சேர்ந்து கொள்வார்கள் என்று தன் இதயத்தில் யெரொபெயாம் சொல்லிக்கொண்டான். இதை பற்றி தீர சிந்தித்து அவன் பொன்னால் 2 கன்றுக்குட்டிகளை செய்தான். மக்களை நோக்கி, நீங்கள் எருசலேமுக்கு போய் வருவது பெருந்தொல்லை அல்லவா? இஸ்ரேலரே, இதோ உங்கள் எகிப்து நாட்டிலிருந்து மீட்டு வந்த உங்கள் தெய்வங்கள் என்றான். இவற்றுள் ஒன்றை பெத்தேலிலும் மற்றொன்றை தானிலும் வைத்தான். இச்செயல் பாவத்திற்கு காரணமாயிற்று. ஏனெனில் மக்கள் கன்றுக்குட்டியை வணங்கத்தான் வரையிலும் செல்லத் தொடங்கினர். மேலும் அவன் தொழுகை மேட்டு கோவில்கள் கட்டி லேவியரல்லாத சாதாரண மக்களை அவற்றில் குருக்களாக நியமித்தான். அதுவுமின்றி யூதாவின் விழாவுக்கு இணையாக 8ஆம் மாதம் 15ஆம் நாள் யெரொபெயாம் ஒரு விழாவை ஏற்படுத்தி பலிபீடத்தின் மேல் பலியிட்டான். அவ்வாறே பெத்தேலிலும் தான் செய்து வைத்த கன்றுக்குட்டிகளுக்கு பலியிட்டான். மேலும் தான் அமைத்திருந்த தொழுகை மேடுகளில் குருக்களை பெத்தேலில் பணி செய்யும்படி அமர்த்தினான். இவற்றின் பின்னும் யெரொபெயாம் தன் தீய வழியை விட்டு விலகாமல் சாதாரண மக்களை தொழுகை மேட்டு குருக்களாக அமர்த்தினான். யார் விரும்பினார்களோ அவர்களை அவன் திருநிலைப்படுத்த அவர்கள் தொழுகை மேட்டு குருக்கள் ஆயினர். இச்செயல் யெரொபெயாம் வீடு பாவத்திற்கு உள்ளாவதற்கும் மண்ணிலிருந்து அழிந்தொழிந்து போவதற்கும் காரணமாயிற்று. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். எங்கள் மூதாதையரின் வழி நடந்து நாங்களும் பாவம் செய்தோம், குற்றம் புரிந்தோம், தீமை செய்தோம். எங்கள் மூதாதையர் எகிப்தில் நீர் செய்த வியத்தகு செயல்களை பற்றி சிந்திக்கவில்லை. பல்லவி. ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். அவர்கள் ஒரே பில் ஒரு கன்றுக்குட்டியை செய்து கொண்டனர். வார்ப்பு சிலையை வழங்கி விழுந்து வணங்கினர். தங்கள் மாட்சிக்கு பதிலாக புல் தின்னும் காளையின் உருவத்தை செய்து கொண்டனர். பல்லவி. ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்வர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மாற்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 8. இறை திருவார்த்தைகள் 1-10 முடிய. மீண்டும் பெரும் திரளான மக்கள் கூடியிருந்தார்கள். உண்பதற்கு அவர்களிடம் ஒன்றுமில்லை. இயேசு தம் சீடரை வரவழைத்து அவர்களிடம், நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்ளுகிறேன். ஏற்கனவே 3 நாட்களாக இவர்கள் என்னுடன் இருக்கின்றார்கள். உண்பதற்கும் இவர்களிடம் எதுவும் இல்லை. நான் இவர்களை பட்டினியாக வீட்டிற்கு அனுப்பிவிட்டால்
வழியில் தளர்ச்சி அடைவார்கள். இவர்களுள் சிலர் நெடுந்தொலையிலிருந்து வந்துள்ளனர் என்று கூறினார். அதற்கு அவருடைய சீடர்கள், இப்பாலை நிலத்தில் இவர்களுக்கு போதுமான உணவு அளிப்பது எப்படி என்று கேட்டார்கள். அப்போது அவர் அவர்களை பார்த்து, உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன என்று கேட்டார். அவர்கள் 7 என்றார்கள். தரையில் அமர மக்களுக்கு அவர் கட்டளையிட்டார். பின்பு அந்த 7 அப்பங்களையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி பிட்டு பரிமாறும்படி தம் சீடர்களிடம் கொடுக்க அவர்களும் மக்களுக்கு அளித்தார்கள். சிறு மீன்கள் சிலவும் அவர்களிடம் இருந்தன. அவற்றின் மீது அவர் ஆசி கூறி பரிமாற சொன்னார். அவர்கள் வயிறார உண்டார்கள். மீதியாய் இருந்த துண்டுகளை 7 கூடைகள் நிறைய எடுத்தார்கள். அங்கு இருந்தவர்கள் ஏறக்குறைய 4000 பேர். பின்பு அவர் அவர்களை அனுப்பிவிட்டார். உடனடியாக தம் சீடருடன் படகேறி தல்மனுத்தா பகுதிக்கு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, இன்று புனித ஸ்கொலாஸ்டிகாவினுடைய நினைவினை நாம் சிறப்பிக்கின்றோம். இயேசுவின் பிரியமானவர்களே, நான் முன்னுரையிலே சொன்னதைப் போல இந்த புனித ஸ்கொலாஸ்டிகாவினுடைய சகோதரர் புனித ஆசீர்வாதப்பர், இவர்கள் இருவருமே துறவியர்களாக துறவு மடத்தை ஆரம்பித்து கடவுளுக்காக மிக பெரிய சேவையை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அது மட்டுமல்ல, இவருடைய சபையின் விதிமுறைகள் மிக கடுமையான விதிமுறைகளாக இருந்தன. ஆகவே ஆண்டிற்கு ஒரு முறை மட்டுமே அவர்கள் இருவரும் சந்திக்க முடியும். அதுதான் இவருடைய சபையிலே மிக வேதனையான ஒரு விஷயமாக அந்த காலகட்டத்திலே இருந்தது. இந்த ஒரு நாளுக்காக புனித ஸ்கொலாஸ்டிகாவும் காத்து கொண்டிருந்தார். அதே நேரத்திலே புனித ஆசீர்வாதப்பர் அவரும் காத்து கொண்டிருந்தார். இயேசுவின் பிரியமானவர்களே, இவ்வாறு அந்த ஒரு நாள் கிடைக்கும் பொழுது, நாமெல்லாம் ஒரு நாள் கிடைச்சா எங்கேயாவது ஜாலியாக உல்லாச பயணம் செல்வோம், அல்லது தெரிந்தவர்களிடம் சென்று கலந்துரையாடி மகிழ்ச்சியாக இருக்க நினைப்போம். ஆனால் இவருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்ற பொழுது இவர்கள் அந்த ஒரு நாளிலும் ஆன்மீக உரையாடல்களிலே அவர்கள் ஈடுபட்டார்கள். இன்னும் நான் மிகுதியாக ஆண்டவரை எவ்வாறாக அன்பு செய்ய முடியும், இன்னும் மிகுதியாக இறைவனுடைய வார்த்தையை நான் எவ்வாறாக என்னுடைய வாழ்க்கையிலே அனுசரிக்க முடியும், கடவுளுக்கு உகந்த காரியங்களை நான் எவ்வாறாக செய்ய முடியும் என்று இருவரும் இந்த ஆன்மீக கலந்துரையாடலிலே அவர்கள் ஈடுபடுவார்களாம். இவ்வாறு ஒருமுறை புனித ஆசீர்வாதப்பர் புனித ஸ்கொலாஸ்டிகாவை சந்திக்க அந்த ஒரு நாள் காலையிலிருந்து மாலை வரையில் மட்டும்தான், இரவும் அவர்கள் அங்கே தங்க முடியாது. அவ்வாறாக இருக்கின்ற அந்த தருணத்திலே மாலை நேரம் வந்தது. புனித ஆசீர்வாதப்பர் தன்னுடைய சகோதரியிடம் சொன்னார், நான் போக வேண்டும் என்று. அப்போது புனித ஸ்கொலாஸ்டிகா சொன்னார், இன்று இரவு மட்டும் இங்கே இருந்தால் நன்றாக இருக்குமே என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார், முடியாது, நான் போக வேண்டும் என்று. அப்போது புனித ஸ்கொலாஸ்டிகா முழங்கால் படியிட்டு இறைவனிடம் வேண்ட ஆரம்பிக்கின்றார். அவர் ஜெபிக்க ஜெபிக்க மழை கொட்ட ஆரம்பிக்கிறது. ஆகவே மழை வெள்ளமாக அந்த இடம் முழுக்க முழுக்க மாறுகிறது. ஆகவே புனித ஆசீர்வாதப்பர் அந்த நாள் மட்டுமே அவரோடு இருந்து தங்கி ஜெபித்து சென்றார் என்று அவருடைய வரலாறு நமக்கு சொல்லுகிறது. ஆகவே தான் இந்த புனிதையை மிக முக்கியமாக மழை, புயல், காற்று இவற்றிலே பாதிக்கப்படுவோருக்கு பாதுகாவலியாக இந்த புனித ஸ்கொலாஸ்டிகா திகழ்கிறார் என்பதை நாம் இன்றைய நாளிலே சிறப்பாக புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இயேசுவின் பிரியமானவர்களே, சகோதர சகோதரியினுடைய அன்பிற்கு இலக்கணமாக இந்த 2 புனிதர்களும் தங்களுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டினார்கள். இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னோடு இருக்கின்ற மக்களுக்கு எத்தகைய அன்புள்ளம் கொண்டவராக, பரிவுள்ளம் கொண்டவர்களாக இவர்கள் இன்று பசியோடு இருக்கிறார்கள், 3 நாட்கள் என்னுடைய
இந்த நேரத்திலே நான் பேசுவதையெல்லாம் கேட்பதற்காக நெடுந்தொலைவிலிருந்து இவர்கள் வந்திருக்கின்றார்கள். ஆகவே இவர்களை வெறும் கையராய் நான் அனுப்ப முடியாது. ஆகவே அவர்களுக்கு நான் உணவு கொடுத்து அனுப்ப வேண்டும். இல்லையென்றால் இவர்கள் போகின்ற வழியிலே தளர்ச்சி அடைவார்கள், மயக்கம் உருவார்கள். காரணம், முதியவர்களும் இருந்தார்கள், பெண்களும் இருந்தார்கள், குழந்தைகளும் அந்த பெரும் கூட்டத்திலே இருந்தார்கள். ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய மனநிலை அவ்வாறாக இருந்தது. இயேசுவின் பிரியமானவர்களே, கடவுளினுடைய மனநிலை மனிதனுடைய மனநிலையை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். காரணம், மனிதனுடைய மனநிலை எவ்வாறாக இருக்கிறது என்றால், முடிந்தால் செய்வோம். ஆகவே நமக்கு என்று ஒரு வரையறையை நாம் வைத்து அதில் நாம் நாட்டமாக இருப்போம். முடிந்தால் செய்வோம், இல்லை என்றால் நான் செய்ய மாட்டேன் என்று சொல்வோம். ஆனால் கடவுளினுடைய மனநிலை எவ்வாறாக இருக்கின்றது என்றால், எல்லாவற்றையும் தாண்டி செய்யக்கூடியவர், முடியாததையும் செய்யக்கூடியவர் கடவுளாக இருக்கின்றார். இயேசுவின் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியை நாம் பார்க்கின்றோம். இறைவன் இயேசு கிறிஸ்துனுடைய மனநிலை, சீடர்களினுடைய மனநிலை. முதலாவதாக நாம் பார்க்கின்றோம் இயேசுனுடைய மனநிலை. ஆகவே பசியோடு இருக்கின்ற பெரும் திரளான மக்கள் மீது இயேசு பரிவு கொள்ளுகிறார். ஆனால் சீடர்கள் பார்க்கின்றோம், பெரும் திரளான மக்களை கண்டு பதட்டம் அடைகிறார்கள். ஐயோ, இத்தனை பேருக்கு நான் எங்கே நம்ம சாப்பாடு கொடுக்க முடியும் என்கின்ற ஒரு பெரிய பதட்டம் அங்கே நிலவுகிறது. ஆனால் இயேசுனுடைய மனநிலை பாருங்கள், இவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு அக்கறை அவருக்கு இருந்ததை நாம் பார்க்கின்றோம். ஆனால் சீடர்கள் விரக்தியின் உச்சத்திலே அவர்கள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அடுத்தபட்சமாக நாம் பார்க்கின்றோம், பாலை நிலத்தில் இம்மக்களுக்கு நிறைவை கொடுக்க இயேசு விரும்புகின்றார். ஆனால் பாலை நிலத்தில் வறட்சியையும் வெறுமையை மட்டுமே சீடர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆகவே நிறைவை பற்றி அவர்கள் அங்கே கவலைப்படவில்லை. அடுத்ததாக நாம் பார்க்கின்றோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உடனடியாக செயலிலே ஈடுபடுகின்றார். உடனடியாக இந்த மக்களுக்கு ஏதாவது தர வேண்டும், உங்களிடம் என்ன இருக்கிறது கொண்டு வாருங்கள் என்று சீடர்களிடம் அவர் பேசுவதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் சீடர்கள் அமைதியாக செயல்படாமல் அங்கே ஒரு மரமாக நிற்பதை நாம் பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, ஆண்டவராகிய கிறிஸ்து முடியும் என்று தனது இறை ஆற்றலை அங்கே வெளிப்படுத்துகின்றார். ஆகவே நாம் சொல்லுகிறோம் டிவைன் கால்குலேஷன் என்று, கடவுளினுடைய கணிப்பு. அவருக்கு தெரியும் 4000 பேர் இங்கு இருக்கிறார்கள், அவர்களுக்கு என்னால் உணவு தர முடியும் என்று. ஆனால் சீடர்களுக்கு இருந்தது ஹியூமன் கால்குலேஷன். என்னடா இது, இத்தனை 7 அப்பத்தை வைத்து எவராக இந்த மனிதன் இத்தனை பேருக்கு உணவு தர முடியும் என்று அவர்கள் சாதாரண ஒரு நினைப்பை அவர்கள் கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இறுதியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாலை நிலத்திலே சோலை வனத்தை கண்டார். ஆகவே இந்த பாலை நிலத்திலும் இந்த மக்களை என்னால் நிச்சயமாக அவருடைய பசியை ஆற்ற முடியும் என்று நினைத்தார். ஆனால் சீடர்கள் பாலை நிலத்தை மட்டுமே அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். இயேசுவின் பிரியமானவர்களே, இன்று நம்முடைய வாழ்க்கையும் அவ்வாறாக தான் இருக்கிறது. நம்மை சுற்றிலும் பாலை நிலம் இருக்கிறது. ஆனால் மக்கள் ஏறக்குறைய பெரும்பான்மையானோர் இன்று நம்மை தேடி வருகிறார்கள். ஏழை எளியவர்கள், இன்றைய நாளிலே அனாதைகள், உணவு இல்லாதவர்கள், பசியோடு இருக்கின்றவர்கள், குடும்பத்திலே பிரச்சனைகளோடு இருக்கின்றவர்கள், நோயாளர்கள், இன்று பெருந்திரளானவர்கள் நம்மை சுற்றி இருக்கின்றார்கள். இயேசுவுக்கு இருந்த அதே கனிவு, இயேசுவுக்கு இருந்த அதே அன்பு, பொறுமை நம்மிடம் இருக்கிறதா? அவர்களுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்கின்ற ஆர்வம் நமக்கு இருக்கிறதா என்று சிந்திப்போம். இன்றைய நாளிலே இயேசுவுக்கு இருந்த அதே மனநிலையை நாமும் பெற்றுக்கொள்ள சிறப்பாக இந்த திருப்பலியிலே நாம் தொடர்ந்து வேண்டி மன்றாடுவோம். ஆமேன். இதோ உமது அடிமை, இறைவாயேற்பாயும். இதோ உமது அடிமை, எரியா விளக்கு என்னை நான் உமக்கு தந்தேன் ஏற்றிடுவார். எரியா விளக்கு என்னை நான் உனக்கு தந்தேன் ஏற்றிடுவார். உன்னொளி துலங்க தன்னையே வழங்கும் சுடராய் மாற்றிடுவார்.
மகிமை இறைவா ஏற்பார் இம்மை. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழும் நாங்கள் இப்புனித உறவு பரிமாற்றத்தால் எங்கள் நிலையான மீட்பு பயணத்தில் நாங்கள் முன்னேற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கண்ணியான புனித ஆரோக்கிய அன்னையினுடைய நினைவு நாளிலே நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னையுடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கண்ணிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு தந்தார். அவர் வழியாக இது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் செராஃபின்களும் ஒன்று கூடி அக்களிக்கின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித
திருத்தூதர்கள் இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற புனித ஸ்கொலாஸ்டிகா மற்ற அனைத்து புனிதரோடு நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு நாம் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்திரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, ஆன்மாவுடன் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குபவர். நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லாம் தீமைகள், துன்பங்கள், தீராத கடன் சுமைகள், உடல் உள்ளத்தை வாட்டுகின்ற நோய்கள், அலகையினால் வருகின்ற சோதனைகள், இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து வழிநடத்துகின்ற பரிவு கொள்ளுகின்ற இயேசு கிறிஸ்து இவரே. இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அளிப்பதாக. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடுகின்ற நாங்கள் நிலையான மீட்பில் பங்கு பெற உம்மை பணிவோடு வேண்டுகின்றோம். அதனால் உமது அருளின் நிறைவால் மாற்றியுறுகின்ற நாங்கள் மீட்பின் தொடர் வளர்ச்சியை துய்த்துணர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் என்றும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆரோக்கிய அன்னையின் ஆசீரோடு சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: திருமதி நம்பிக்கை மேரி குடும்பத்தினர், மதுரை. திரு சி. ஏ. மரிய ஜோசப் இவரின் ஆன்ம இளைப்பாற்றுக்காக வேண்டி